அனைவருக்கும் வணக்கம். கர்ப்பிணிகள் பப்பாளி சாப்பிடலாமா என்ற கேள்வி பலருக்கும் வருவதுண்டு. பழுக்காத பப்பாளியை பெண்கள் சாப்பிட்டால் வயிற்றில் வளரும் கரு தங்காது என்று அனுபவம் வாய்ந்த முதிர்ந்த பெண்கள் எல்லோரும் சொல்வதுண்டு. அதனால் புதிதாக திருமணம் ஆகிய பெண்கள் பப்பாளி சாப்பிடுவதை அறவே தவிர்த்து விடுவர். அவ்வாறு இருக்கையில் கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி சாப்பிடலாமா என்று அறிந்து கொள்வோம் வாருங்கள். புது திருமணமான தம்பதிகள் பலர் வேலை, உடல் நலம் மற்றும் பிற காரணங்களுக்காக குழந்தை பேற்றை ஒரு சில வருடங்களுக்கு தள்ளி வைப்பதுண்டு. 70 முதல் 80% தம்பதியர்கள் இறைவன் கொடுத்த வரமான குழந்தை பேற்றை எப்பொழுது கிடைத்தாலும் மனமகிழ்ந்து ஏற்றுக்கொள்வர். அவ்வாறு கர்ப்பம் தரித்து உறுதியானதும் முதல் 3 மாதங்களுக்கு மிக கவனமாக இருப்பார்கள். ஏனெனில் முதல் 3 மாதங்கள் சிறிய அதிர்வு ஏற்பட்டாலோ, அதிக வெப்பம் மற்றும் உடல்நல பாதிப்பு, கர்ப்பத்தை பாதிக்கக்கூடிய உணவு சாப்பிடுதல் போன்ற காரணங்களினால் கரு கலைந்துவிடும் அபாயமும் உண்டு. அதனால் பெரும்பாலான வீடுகளில் கர்ப்பமான முதல் 3 மாதங்களுக்கு கர்ப்பம் அடைந்த தகவலை கூட வெளியில் யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். கர்ப்பத்தின் ஆரம்ப கால கட்டங்களில் கரு உடையக்கூடிய தன்மையில் இருக்கும் என்பதால் லேட்டக்ஸ் போன்ற குறைந்த நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள் கூட அதிக தீங்கு விளைவிக்கும். பழுக்காத பப்பாளியில் இந்த லேட்டக்ஸ் உள்ளது. இது கருப்பையில் சுருக்கங்களை ஏற்படுத்தும். கர்ப்ப காலத்தில் இது போன்றே கருப்பை சுருக்கங்கள், கருச்சிதைவு அல்லது குறைமாத பிறப்பை ஏற்படுத்தும். கருவின் முக்கிய சவ்வுகளை இந்த பப்பேன் பலவீனப்படுத்துவதால் கரு உயிர் வாழ்வது கடினம். அதனால் முதல் 3 மாதங்களில் பழுக்காத பப்பாளியை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதேபோல் கர்ப்பத்தின் கடைசி 3 மாதங்களின் போதும் கர்ப்பிணி பெண்கள் பழுக்காத பப்பாளியை தொட்டு கூட பார்க்க கூடாது. இது போன்ற காரணங்களால் தான் பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி காயை முற்றிலும் தவிர்த்து விடுவர். ஆனால் சட்டம் ஒழுக்கத்திற்கு புறம்பான முறையில் தவறான உறவு கொண்டு கர்ப்பம் தரித்த பெண்கள் இந்த பழுக்காத பப்பாளியை இயற்கை கருக்கலைப்பு மருந்தாக சாப்பிடுவது உண்டு. கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் பழுத்த பப்பாளி கருதப்படுகின்றது. பழுத்த பப்பாளியில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைந்துள்ளன. இவை அனைத்தும் அதிக ஆக்சிஜன் ஏற்றத்தை கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன. பப்பாளியில் இருந்து கிடைக்கும் வைட்டமின் பல்வேறு தொற்றுகளை தடுக்கிறது. பப்பாளி பழத்தில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை எளிதாக்குவதுடன் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் பாதுகாக்கிறது. அதனால் கர்ப்பிணிகள் பழுத்த பப்பாளியை மட்டுமே சாப்பிடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் உகந்தது. எனவே 5-6 மாதங்களில் பழுத்த பப்பாளியை மட்டும் சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி பழம் சாப்பிடலாம், ஆனால் பப்பாளி காய் சாப்பிடக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.